தந்தை வசதியானவரா? ஏழையா? நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறாரா? அல்லது நோயாளியாக இருக்கிறாரா? இப்படி எல்லா விஷயங்களையும் பற்றி நாம் சூரியனை வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும். சூரியன் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ நட்பு வீட்டிலோ இருக்கிறார் என்றால் தந்தை நல்ல நிலையில் உள்ளார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் கெட்டுப்போய் அதாவது நீசம் பகை என்று இருந்தால் தந்தையாரின் நிலை சரியில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் மாத்துக்காரகன் என்று கூறுவர். அதாவது ஜாதகரோட தாயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் சந்திரனை தான் பார்க்க வேண்டும். ஜாதகத்தில் சந்திரன் நல்ல இடத்தில் நல்ல நிலையில் வலுவாக இருந்தால் தாயார் சௌகரியமாக இருப்பார். ஆனால் சந்திரன் கெட்டு போயிருந்தால் தாயார் நன்றாக இருக்க மாட்டார். ஒரு ஜாதகத்தில் தாயாரை தவிர மற்றொரு விஷயத்தில் சந்திரனை பயன்படுகிறது. மனதை குறிக்கும் கோளாகவும் சந்திரனை குறிக்கிறார்கள். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால்தான் மனம் நன்றாக இருக்கும், இல்லை என்றால் மனதில் பாதிக்கப்படுவார்கள். செவ்வாய் சகோதரக்காரகன். செவ்வாய்க்கும் 2 விதமான காரத்துவம் உண்டு. அதாவது ஜாதகரோட சகோதரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் வீடு மனை இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் செவ்வாயைத்தான் பார்க்க வேண்டும். செவ்வாய் நன்றாக இருப்பவர்கள் வீடு மனை இருக்கும், சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். இந்த கோளின் ஆட்சி உச்சம் நீச்சம் பகை இவைகளை வைத்துத்தான் பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். புதன் வித்தியாகாரகன் மாதுளக்காரகன். புதனை வைத்துத்தான் ஒருவருடைய கல்வி பற்றி தெரிந்து கொள்ளலாம் மற்றும் ஜாதகருடைய தாய்மாமனை பற்றி தெரிந்து கொள்ளலாம். புதன் நன்றாக இருந்தால்தான் படிப்பு நன்றாக வரும். தாய்மாமன் நன்றாக இருப்பார், அவரோட உதவிகள் ஜாதகனுக்கு கிடைக்கும். குரு வேழன் புத்திரக்காரகன். குருவிற்கு புத்திரம் தனம் என்கிற 2 காரத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புத்திரன் அல்லது புத்திரை பிறக்குமா, செல்வம் ஒருவருக்கு இருக்குமா அல்லது இல்லையா என்பதை குருவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அறிவை பற்றியும் குருவை வைத்து தெரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் கலத்திரக்காரகன். சுக்கிரன் வண்டி வாகனத்துக்கு கலத்திரத்தையும் கொடுக்கிறார்கள். வாகனம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். கலத்திரம் பெண்ணாக இருந்தால் வரப்போகும் கணவரை பற்றியும், ஆணாக இருந்தால் வரப்போகும் மனைவி பற்றியும் குறிக்கும். எனவே இல்லற வாழ்க்கை பற்றி ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் சுக்கிரனை வைத்து தெரிந்து கொள்ளலாம். சனி ஆயுள்காரகன். சனியை வைத்து ஒரு அமையும் வேலைக்காரர்களை பற்றியும் ஒருவருடைய ஆயுளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். ஜீரணத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். ராகு பித்திருக்காரகன். பார்ட்னரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராகுவை வைத்து தான் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் அரசாங்கத்திற்கு விரோதமான தொழில்கள் செய்கிறாரா, துஷ்ட நட்பு பெற்றவரா, தீவிரவாத இயக்கங்கள் தொடர்புடையவரா, கீழ்த்தனமான தொழில் செய்வரா, அந்நிய நாட்டு தொடர்புடையவரா என்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ராகுவின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். கேது நாணக்காரகன். நாணயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கேதுவின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். மகான்கள் தரிசனம், ஸ்தல யாத்திரை, வெளிநாடு போதல், கோயில் கும்பாபிஷேகம், கோயில் கட்டுதல் போன்ற விஷயங்களை கேதுவின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இதுவரை 9 கோளின் காரத்துவம் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். அந்த கோள்கள் பலமாக இருந்தால்தான் அந்த காரத்துவம் சரியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மனைவி சரியாக அமைய வேண்டும் என்றால் மனைவி காரத்துவரைய சுக்கிரன் வலிமுடன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். வலிமை என்பது சுக்கிரன் ஜாதி ஆட்சி உச்ச நட்பு வீட்டில் அல்ல உச்ச வீட்டில் இருக்கலாம். மேலும் சுபகோளுடன் இணைந்தும் இருக்கலாம். மேலும் சுபகோளின் பார்வையும் பெற்றுக்கலாம். இப்படி எல்லா அம்சங்களையும் ஒரு சில அம்சங்களை சரிவர இருந்தாலே எல்லார வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எல்லோரோட ஜாதகத்தில் எல்லா அம்சங்களும் சிறப்பாக அமைந்து விடாது. பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்கிற நல்வினை தீவினைக்குரிய கோள்கள் நிலையை அமையும். சில நேரங்களில் இதற்கு நேர்மாறாக சுக்கிரன் கெட்டு போய் அதாவது பகையாகவே இருக்கலாம், நீசமாக இருக்கலாம், தீய கோள்களுடன் இணைந்திருக்கலாம். இவ்வாறு அமைந்தால் இல்லற வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். கோள்கள் எவ்வளவு பாதிப்பு இருக்குமோ அந்த அளவு இல்லற வாழ்க்கையின் பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். இதுபோல் ஒவ்வொரு கோள்களுடைய காரகத்தின் பலன்கள் நீங்கள் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டால்தான் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து பார்க்கும் போதே நீங்கள் கோள்கள் இருக்கும் நிலையை வைத்து பலன் கூறலாம்.